அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். பாருங்க, துதிக்கும் போது அவங்க இடம் அப்படியே ஆந்துரும். என்ன செய்யணும்? இடதெல்லாம் அதுவும் அன்னைக்கு 120 பேர் சேர்ந்து துதிச்சாங்க. ஆண்டு சமுதிர காத்து ஜோம் பண்ணாங்க. இடம் என்ன செஞ்சிச்சு? ஆந்துச்சு. உண்மையில பவுலும் சீலாவும் 2 பேரும் சிறைச்சாலை இருந்து துதிச்சாங்க. ஒரு மூலமா சிறைச்சாலை அஸ்திவாரம் எல்லாம் கட்டுகள் எல்லாம் உடைஞ்சு அவங்க எப்படி துதிச்சிருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. விசுவாசத்தோட அந்த வேதனை மத்தியிலும் அந்த வலியின் மத்தியிலும் அந்த பாடுகள் மத்தியிலும் அவங்க எப்படி உறுதியா துதிச்சிருப்பாங்க பாருங்க. அந்த இடம் அசைனா எப்படி துதிச்சிருப்பாங்க இல்லையா? துதிக்கலாமா? அப்படி உற்சாகம் பண்ணலாமா? இன்னைக்கு நமக்கு குடும்ப கொள்கை என்பது எதற்காக பார்க்கும்போது ஆவிக்கிறீர்கள் கிறிஸ்துவ பின்பற்றக்கூடியவங்க. கிறிஸ்துவ பின்பற்றக்கூடியதான ஒரு குடும்பங்களுக்கு தேவையான சில ஆலோசனைகள் கர்த்தரால் கொடுக்கப்படுவது. குடும்பம் என்பது பார்க்கும்போது ஒரு விசேஷமான ஒரு காரியம். அது ஆதியிலே அந்த ஆண்டவராக நியமிக்கப்படுவதான ஒன்று. அது நியமித்து கொடுத்தது அந்த ஆண்டவர் தான். முதல்ல ஒரு மனுஷனை உருவாக்கி ஒரு துணையை உருவாக்குறாரு. அவங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்குறாரு, பல்கி பூமி நிரப்புங்கன்னு. அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை வாழக்கூடியதாக இருந்தாங்க ஆதிகளுக்கு முதல் கட்டமாக உருவாக்கப்பட மனுஷங்க. அங்கே குடும்பமாக வாழ்ந்து குடும்ப வாழ்க்கை மூவ் பண்ணி கொண்டு போனாங்க. இங்க பார்க்கும்போது இங்க குடும்பமாக வந்திருக்கீங்க. அந்த குடும்பத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவங்களாக உங்க முன்னாடி நாங்க இருக்கிறோம். ரெண்டுமே ரொம்ப வித்தியாசமா ஒரு காரியங்கள். குடும்பம் என்பது ஆண்டவரால் நியமிக்கப்பட்டது. குடும்பத்துக்குள்ள இருந்து ஒரு நபர் பிரிச்சு எடுத்து ஊழியமாக உட்படுத்துவது அது ஆண்டுடைய முகத்தான செயல் தான். ஆனா எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான காரணம் நம்ம தெரிஞ்சுக்கணும். குடும்பம் என்பது ஒரு கஷ்டமான ஒரு பாதையா, சரி ரொம்ப ஈஸியான ஒரு பாதையா கேள்வி கேட்டா 2 விதமான பதில் உங்கள்கிட்ட கண்டிப்பா வரும். ஒண்ணு, கஷ்டப்படக்கூடியங்க நம்ம தெரியாம மாட்டிக்கிட்டே இருப்போம். நல்லா இருக்கிறவங்க நான் நல்லா இருக்கீங்க, வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கீங்க. குடும்ப வாழ்க்கை இல்லாத வாழ்க்கை பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல கொண்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு ஆண்டவர் நியமித்து கொடுக்குற வாழ்க்கைன்னு பார்க்கும்போது அநேக காரியங்கள் அதுக்குள்ள இருக்கு. இப்போ மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வேற மாதிரி கொண்டு போயிருப்பீங்க. இப்போ தூரமா நீங்க வேலைக்கு போயிருக்கலாம், பேச்சஸ் லைஃப் வாழ்ந்துருப்பீங்க. அங்க பார்க்கும்போது உங்களுடைய விருப்பப்படியான ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க. கேள்வி கேட்க யாருமே கூட கிடையாது, ஏன் பேரண்ட்ஸும் கிடையாது. அங்க யாருமே நம்ம கேள்வி கேட்க மாட்டாங்க. இங்க தப்பு பண்ணதுக்கு ஊக்கப்படுத்த நம்ம ஃப்ரெண்ட்ஸும் கண்டிப்பாக கூட இருந்திருப்பாங்க. அப்படி ஒரு வாழ்க்கை இங்க கொண்டு போயிருப்பீங்க. ஆனா ஒரு காலகட்டம் போகுது, காசு சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது அதுக்கப்புறம் ஒரு வீடு வைக்கணும், லேண்ட் வாங்கி வீடு வைக்கணும், நம்ம ஒரு கேட்டகரிக்குள்ள போறோம். அது மாதிரி எல்லாமே பண்றோம். அதுக்கப்புறம் குடும்ப வாழ்க்கை அந்த குறிப்பிட்ட ஒரு மெச்சூரோட வயது வரும்போது அது ஒரு வாழ்க்கைக்கு உள்ள போறீங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு உள்ள போன பிற்பாடு நீங்க அநேக கஷ்டங்கள் உண்டு. நிச்சயமாக தனிக்காட்டு ராஜ்யமாக வாழ்ந்த ஒரு நபருடைய வாழ்க்கையில அது பிற்பாடு பொறுப்புகள் அநேகம் கொடுக்கப்படுது. மனைவி மீது ஒரு பொறுப்பான ஒரு காரியம், காலங்கள் போகும்போது பிள்ளைகள் பெற்றெடுத்து போகும்போது அங்க ஒரு பொறுப்பான அநேகமே வருது. மிக ஜாக்கிரதையோட அதை கையாண்ட மட்டுமே அந்த குடும்பம் என்பது ஒரு அருமையான ஒரு பாதை வேண்டாம். உண்மையா இல்லையா? ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா ஜாக்கிரதையாக நீங்க ஃபாலோ பண்ண மட்டுமே அது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். இந்த வாழ்க்கை நீங்க ஓவரால் சமாதானமா வாழலாம். ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கிற சிந்தனை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழலாம். அநேகருடைய வாழ்க்கையில நம்ம பண்ணதுக்கு எதிர்த்து கேள்வி கூட அநேகம் இருப்பாங்க. சிம்பிளா சில எக்ஸாம்பிள் மட்டும் ஒரு நோட்டட் பாயிண்டா சொல்லிடுறேன். முதல்ல என்ன சொல்ல வரேன்னா, ஒளிவு மறைவு இல்லாம மொபைல் போன் யூஸ் பண்ணணும் பொதுவாகவே. அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஏன்னா சில இடங்களை பார்க்கும்போது அதாவது எங்களுடைய ஊழிய பாதையில் எங்களுடைய ஹவுஸ் மீட்டிங் பிரயாணத்தில் பார்த்தீங்கன்னா சில காரியங்களை அவங்க சொல்லும்போது முக்கியமாக சொன்ன ஒரே பாயிண்ட், துணி அயன்மெண்டே நிற்காரு, ஃபோன் வைப்ரேட் ஆகுது. அதாவது சைலண்டாக போட்டு வச்சிருப்பாங்க, வைப்ரேட் ஆகுது. வைப்ரேட் ஆகும் ஃபோன் வந்துச்சு. அவர் அதையும் விட்டுட்டு எடுத்து நீங்க தான் போற அவுட் சைட் போற, என் பக்கத்துல நிற்கவே மாட்டீங்க. அப்ப அதுல என்ன இருக்குன்னா ஒரு கள்ளத்தனமான ஒரு காரியம் இருக்கு. மனைவி அறிவிட ஒரு காரியமா இருந்தா கூட அந்த மனுஷன் நின்றுப்பா, மனைவி ஒரு சந்தேகமான ஒருத்தர் உண்டா இருக்கு. அங்க என்ன உண்டாதுன்னா, ஏன் போன் எடுத்து வெளியே போனாரு. அப்ப அந்த மைண்டுக்குள்ள அந்த அம்மா கூட என்ன ஓடுது, ஏன் போன் எடுத்து வெளியே போனாரு. அப்ப அந்த சந்தேகமான ஒரு கேள்வியான அந்த கேள்விக்குள்ள ஆன்சர் கொடுக்க நான் அந்த மனுஷன முடியாது. அந்த குடும்பத்துக்குள்ள சில பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிக்கும். ஏனென்றால் குடும்ப வாழ்க்கை என்பது ஒண்ணு, குடும்பம் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை வேற. குடும்பத்துக்குள் உட்பிரவேசித்த பிற்பாடு நம்முடைய வாழ்க்கை அநேக கட்டுப்பாடு விதித்தவங்களாக இருக்கணும்.
இரண்டாவது, குடும்பம் என்பது சாகிற வரைக்கும் அவங்க தான் அவங்களுக்கு என்ன, அவங்க தான் அவங்களுக்கு புருஷன் மனைவி இருக்கும் போது கடைசி வரைக்கும் ஜாக்கிரதை என்ன மட்டும்தான் இந்த ஆண்டுடைய பார்வை நல்லா இருக்கு. ஏனென்றால் வெறும் உலக வாழ்க்கை மட்டும் முடிச்சு விடுறது நம்முடைய வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்துவுக்குள்ள அறிந்து கொண்டவங்க வெறும் உலக பிரகாரமா குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை முடிச்சு விட்டு இந்த பிரச்சனையோட வாழ்ந்து உலகத்தில் முடிப்பதாக வாழ்க்கை. எல்லாருக்கும் ஒரு ஆன்மீகம் இருக்கு. இந்த ஆன்மீகம் விடுதலை பெறணும் தான் ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் மக்களுக்கு கொடுக்கப்படும். அது குடும்பமாக வாழக்கூடிய எல்லாருக்கும் என்ன தேவைன்னா, அநேக குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரவுகள். ஆண்டவர் ஆராதிப்பாங்க, ஆனா வீட்டுல திறத்திலும் நிம்மதி இல்லை, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. சில குழந்தைகளை நீங்க கையாளுவதனாலதான் அந்த பிரச்சனை ஒரு நாள் தீராம இருக்கு, அது இன்னும் வளர்ந்துதான் ஒரு இருக்கும். அப்ப அந்த ஒரு காரணம் கவனமா இருக்கணும். ரெண்டாவதாக, கண்ட இடத்துல வச்சு மனைவிட கோபப்படக்கூடாது. ஏனென்றால் அவங்க எதிர்பார்ப்பு அதிகம் இருக்கும், ஒரு அன்பை எதிர்பார்ப்பான். இதுக்கு ஒரு பப்ளிக்ல வந்து டக்குன்னு கோபப்படும் போது, ஏன்னா ஒவ்வொரு வீடுதோறும் ஹவுஸ்பின் வரும்போது பிரச்சனை சொல்லும் போது தெரிய வருது அவங்களோட சில குறைகள். அப்ப இந்த குறைகள் கண்டிப்பா அவங்களுக்குள்ள இருக்கும் என்பதை எங்களுடைய உள்ளார்ந்த ஒரு எண்ணம் தான். எப்படின்னா கோபப்படுறது பப்ளிக்ல அசிங்கப்படுத்துறாச்சு. இப்போ நான் தான் நிக்கிறேன், டக்குன்னு கோபப்படுறவங்க மாறி மாறி பேசுறாரு. ஆனா அவங்களுக்கு ஒரு துக்கம், இந்த மனுஷன் வீட்டுல இருக்கும்போது அன்பா பேசினாரு, ஆனா வெளியே வந்த பிற்பாடு அவர் அதிகமா கட்டுனே இருக்காரு, கஷ்டமா இருக்கு, என்னால தாங்க முடியல. ரெண்டாவது மன்னிப்பு வாங்குறாரு, மறுபடியும் தீர்த்தமும் பண்ணக்கூடியவனா இருப்பாங்க. அப்படி இருந்தா தயவு செஞ்சு மாறிடுங்க. ஏனென்றால் அன்பை கொடுக்கவும் செய்யணும், அன்பை பெற்றுக்கொள்ளவும் செய்யணும். இதுதான் குடும்ப வாழ்க்கை. அன்பில்லாமல் ஒரு கோபத்தை தெரிந்து கொண்டே நாங்களும் குடும்பம் ரன் பண்றோம்னா அந்த வாழ்க்கை நிச்சயமா நல்லதான் போவாங்க. மூன்றாவதாக பார்க்கும்போது, சுகவீனங்கள், பலவீனங்கள் வரும்போது ஒருவரை ஒருவர் தாங்கக்கூடியவர்களாக. முக்கியமாக பிள்ளைங்களுக்கு சுகவீனங்கள் வந்தால் அம்மா அப்பாவோட உதவி அதிகமா இருக்கும். பிள்ளைங்க அம்மாவும் நல்லா சாப்பாடு நல்லா கவனிச்சுப்பாங்க, அப்பா கடையில் போய் திங்ஸ் வாங்கி கொடுத்து கவனிச்சுப்பாங்க. இதே மனைவி இந்த பிரச்சனை வரும்போது அந்த இடத்துல இந்த புருஷனோட உதவி முழுமையா இருக்குமான்னு பார்த்தா அது கொஸ்டின் மார்க். அன்பு இருக்கு, நீங்க வெளிப்படுத்தாம நிறைவேற்ற வாழ்க்கையில இருக்கலாம். ஆனா அங்க அன்பை வெளிப்படுத்தக்கூடியவங்க இருப்பாங்க. அநேக சுகவீனங்கள் வரும்போது புருஷன் படுத்துட்டு இருந்தா அநேக உதவி அதிகமா செய்வாங்க, அது சந்தோஷமா இருக்கும். ஆனா அதே மனைவிக்கு கஷ்டங்கள் வரும்போது அந்த புருஷனோட உதவி நாடுவாங்க, ஆனா ஏன் வரைக்கும் கண்டுக்கவே மாட்டாங்க. அது என்ன ஆகுதுன்னா சரீர பிரச்சனைகளையும் உள்ளாத பிரச்சனைகள் அதிகமா கிளப்பிடும் போது அது இன்னும் மன ரீதியான உளைச்சல் கொண்டு போறாங்க. அப்ப இதுல நீங்க ரொம்ப கவனமா அன்பு செலுத்துவதை எப்போதுமே இடைவிடாமல் செலுத்தக்கூடியவர்களாக குடும்ப வாழ்க்கையில. அடுத்தபடியா பார்க்கும்போது உங்க வீட்டுல வயசானவங்க இருக்காங்களா, அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. அநேகருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது இப்போதைக்கு எல்லாமே லேட்டஸ்ட் எதெல்லாம் ஒன்றுறீங்க, தனிமையான ஒரு வீடு எனக்கு வேணுங்கிறதா ஒரு வாட்சி தான். தனிமையான வீடு எல்லாமே தேவைதான். ஆனால் அந்த இடத்துல உங்களுக்கு தெய்வீக சமாதானம் இருக்கணும். முதியோர் 2 பேர் அந்த வீட்டுல இருந்தா அது தேவனுடைய பார்வைக்கு இந்த வெளியேற வேண்டும். உண்மையா இல்லையா? இங்க இல்ல கூட அதெல்லாம் சிரமமா இருக்குன்னா கூட மாளிகை மேல கூட நம்ம ரூம்ல தனியா இருந்துக்கலாம், கீழே 2 பேரண்ட்ஸ் படுக்குவீங்க, இல்ல மாமா மாமியா இருக்கலாம், இல்ல அவங்க அப்பா அம்மாவா இருக்கலாம். ஒரு 2 வயசுல அந்த வீட்டுல இருந்தாலே அது நிச்சயமாக அந்த வீட்டுக்கு ஒரு ஆசீர்வாதம் தான். அந்த விஷயத்துல ரொம்ப கவனமா நம்ம தனிமைப்படுத்தணும். அநேக இருப்பாங்க அவங்க நல்ல பெரிய வீடு வச்சிருப்பாங்க, பக்கத்துல பார்த்தா ஒரு சின்ன ஒரு சாப்பு வீட்டுல இருப்பாங்க. சில டைம்ல இதுப்பா நீ சந்தோஷமாக இருந்தோம் மனைவி தான் நினைச்சுக்கொண்டா விட்டுறா அங்கே இருந்து சொல்லுவாங்க. ஆனா எக்காரணம் கொண்டும் அதற்கு நீங்க ஒட்டு போகவே கூடாது. சரி அவங்க எதாவது நினைச்சுப்பாங்க, சில வேக்சின் சொல்லிட்டா ஒதுங்கிடுவாங்க, அது நீ விட்டு கொடுக்க கூடாது. என் வீட்டுல தான் நீங்க இருக்கணும், எல்லாரும் ஒரே வீட்டுல இருக்க முடியலாங்க, ஒரே பாலம் சோறு வேக வைக்க முடியலாக இருந்தால் மட்டுமே அது ஆண்டோடைய பாரம் ஆசீர்வாதம். ஏனென்றால் நம்ம உலக வாழ்க்கையை முடிச்சு அதுக்கப்புறம் இன்னொரு வாழ்க்கை வாழக்கூடியவங்க. ஒண்ணு நரகம், இன்னொரு பரலோகராட்சி. அது நரகம் நமக்கு தேவையில்லை. பரலோகம் போகணும்னா உலக பிரகாரமான காரியங்களுக்கு ரொம்ப கவனமா கேர்ஃபுல்லா இருந்தா மட்டுமே தான் அந்த பரலோக நமக்கு பிரவேசிக்க முடியும். உள்ள நீங்க ஒரே செபச்சியும் உள்ளாக இருந்து குடும்பத்தில் செய்ய வேண்டிய அன்பு கொடுக்காம மாமா மாமி அப்பா அம்மா கவனிக்க நீங்க தவறுனவர்களாக இருப்பீங்கன்னா நீங்க எவ்வளவுதான் செபித்தாலும் அது மாடிவிட்டு போகவே செய்யாது. ஏனென்றால் ஆண்டவர் வந்து எல்லாருடைய ஒரு பொறுமைக்காக வாழ்க்கையை வச்சிருக்காரு. இப்போ வாழ்க்கை வாழ்க்கை என்னதான் ஆகுது, 30 வயசு தான், அடுத்து ஒரு வருஷம் 36 மாறும். அப்ப அவங்க அதெல்லாம் கடந்து போனவங்க 50, 55, 60 போனவங்க தான். அப்ப இதெல்லாம் தாண்டி நாங்க போயிருக்காங்க. நானும் அந்த வாழ்க்கைக்கு போவேன். அப்ப என்னோட பேக் எங்க பிள்ளைங்க என்ன எப்படி வச்சுக்கும், நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க மாறி போன வரைக்கும் அந்த பிள்ளைங்க மாறாத அளவுக்கு ஆண்டு பாதுகாப்பார். உண்மையா இல்லையா? அன்னைக்கு இடத்தில் பார்க்கும்போது தெருவுடின்னு சொல்லுவாங்க, தெருவில் அடிபடுற மாதிரி பல விதமான பிரச்சனைகள். தலைமுறைகள் தவறு பண்ணும்போது அடுத்த தலைமுறை அதே தவறை செய்யும் போது அது இன்னும் அதிகமான பிரச்சனைகள் உருவாகும். அடுத்தபடியாக குடும்பத்துக்குள்ள மெயினா
உங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை நீங்க வெளியே கொண்டு போவாதீங்க. இன்னொரு நபர்கிட்ட நாங்க கொண்டு போகும்போதே நிச்சயமாக நபர் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, சரிப்பா நாங்க பேச்சு தீர்க்கணும்னு சொல்லி அந்த மனுஷன் பேசி தீர்க்கவே மாட்டாங்க. அவங்க கேட்பாங்க, அவ்வளோ அப்படியா ஆச்சுச்சோ அப்படின்னு ஃபீல் பண்ற மாதிரி நம்ம பண்ணிப்பாங்க தான். ஆனா அதை வந்து இன்னொரு நாட்டு போய் ஒண்ணுக்கு டபுள் 2 பீட்டு ஏற்றி போட்டுருவாங்க. நாளைக்கு உங்க குடும்பத்தை இன்னும் அநேக பிரச்சனை உருவாக வாய்ப்பு. என்ன வந்தாலும் என் மனைவி என் பிள்ளைங்க என் புருஷன் உலகத்தை வெளியே சொல்லவே செய்யாதீங்க. சொல்ல வேண்டியதான் ஒரு இடம் இருக்கு, அது உங்களுக்கு தெரியும். அங்க மட்டும் வந்து நீங்க சொல்லுங்க. முக்கியமா யாருக்கு சொல்லணுமோ காரணம் சொல்லணும். அந்த பிரச்சனை அதே சால்வ் பண்ணி அடுத்து மறுபடியும் என்ன பண்ணணும், குடும்பத்துல ஒரு பிரச்சனைகளாக ஒரு வாழ்க்கை நீங்க மூவ் பண்ணி கொண்டு போகலாம் தான் இருக்கணும். ஏன்னா ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே நீங்க வந்து கட் பண்ணி நீங்க வேரோடு பிடிங்கி எரிச்சாதான் அடுத்த வழியாக ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். இல்ல இந்த பிரச்சனையை வச்சு அடுத்த ஒரு பிரச்சனையை இப்படி ஏறும்போது விஷயமாக அந்த குடும்பம் நல்லா போக வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது தெரிகிறது. ஒவ்வொரு குடும்பங்களோட பிரச்சனை, ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களாம் நல்லா கோபப்பட முடியும். சின்ன சின்ன காரியங்களாம் சண்டை போட்டு ஒதுங்கிறது, சாப்பிட உட்காந்துக்கிறது, விழாகும் போது எத்தனை விதமான காரியங்கள் பாதிக்கப்படும். கூடவே பார்க்கிற பிள்ளைங்க பார்த்துட்டே இருப்பாங்க. நீங்கள் பெற்றோர் அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு காரணம் வாசிச்சு கொண்டே இருப்பாங்க. ஒருவேளை டைரக்டா உங்களை மோதமா இருந்தாலும் அந்த பிள்ளைங்க மனதிலே ஆழமாக வாதிச்சிருக்கும். அடுத்தபடியா முக்கியமா குடிப்பழக்கம். குடிப்பழக்கம் எல்லாம் கெடுக்குதுன்னா நீங்க நினைப்பீங்க, நான் போடும்போது எனக்கு நல்ல சொகுசா இருக்கு, நல்ல பாரிய மனசுல இருந்துச்சு, குடிக்கிறவங்க எடுத்துக்கலாம், குடிக்கிறவங்க இருப்பீங்க. இது போடும்போது எனக்கு நல்லா இருந்துச்சு, எனக்கு நல்லா சுகம் உறக்கம் வந்துச்சு, காலம் நல்ல பயனா இருக்குன்னு யார் சொல்லி கொடுக்குது உங்களுக்கு? புஸ்தகங்களை படிச்சீங்களா? அதுக்குள்ள என்னென்ன ஆட் ஆயிடும் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஒரு குடும்பத்தை சீரழிக்க அது ஒரு முக்கியமான காரியமா இருக்கு. ரெண்டாவது, ஒரு குடும்பம் வளராமலே அடியோடு நாசமா போக அது ஒரு காரியமா இருக்கு. எல்லாத்துக்கும் மேலாக ஒரு ஆத்மீகம் அழிக்கப்பட அது ஒரு காரணமாவே இருக்கு. உங்க நினைப்பீங்க நிச்சயமா கிடையாது. அவை ஆக்குகார் ஒரு மனிதனை விட்டு வெளியே போக நான் 3 நாளாக எடுத்துக்கொள்கிறது. இன்னைக்கு அடிக்கும் போது அது 3 நாள் கழித்து அது சரிந்து போகிறது. அப்ப தொடர்ந்து அதை எடுக்கும் போது மனுஷன் சரிந்து இருந்து அது எந்த பாட்டில இருக்கோ அங்கிருந்து அந்த அவயங்களை அழிக்க ஆரம்பிக்கிறது. ஒரு மண்ணான சரீரம் தான் நம்முடைய சரீரம். ஏன் மேலுக்குள்ள தான் கைகால் உடையுது, கொஞ்சம் மேல தலை உடையுது, ஆழ்நிலைக்குள்ள ஏன் அவ்வளவுதான் நம்ம விமர்சிக்கலாமே. அப்ப அதுக்கேற்றப்பல ஒரு நல்ல வாழ்க்கையை ஒரு வாழணும்னா குடிப்பழக்கங்கள் ஒரு கையில் எடுத்துக்கொள்ளாதீங்க. சமாதம் இல்லாத ஒரு தன்மை இருக்க கண்டுபிடிங்க. இது சமாதம் இல்லாம ஏன் ஆச்சு, இந்த கடன் பிரச்சனை இருக்கா, அந்த கடன் வரதுக்கான காரணம் என்ன கண்டுபிடிக்கணும். மெயினா இது நீங்க கண்டுபிடிக்கலையா, உங்களுக்கு தெரியலையா, ஆலோசனை தேடுங்க. எனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு. ஒருவேளை நீங்க சபையில வந்து நாங்க வந்து சொன்னீங்கன்னா அதற்குரிய சில திட்டு கொடுப்பாங்களா இருக்கும், சந்தோஷமா வாங்கிக்கோங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். யாருக்கு தப்பு பண்ண சொல்லி கேள்வி கேட்கும் போது சோர்ந்து போகாதீங்க. அடுத்த பாய் உங்களுக்கு ஆலோசனையை கொடுப்பாங்க. நிறைய பிரச்சனைகள் மூடி வச்சு நீங்க எல்லாம் தீர்வு ஒரே வழி இருக்கு அதுதான் இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை ஒருபோதுமே நீங்கள் வாழவே முடியாது. ஏனென்றால் அது மனுஷனை அழிக்கதான் செய்யும், அவனை வாழ வைக்கவே செய்யாது. அதுக்கு மேல அடிக்ட் ஆகாதீங்க தயவு செஞ்சு எந்த ஒரு மனுஷனுமே. இல்லைங்க மனைவி தெரியாம தொட்டுட்டேங்க அப்படின்னா ஒரு வாழ்க்கையே வேண்டாம். அது மொத்தத்தையாக விஷம் தான். அது என்ன லைஃப் லாங் இருக்கவங்க அழிக்க போறது. உடனே உயிர் கொலியும் டக்குனு அழிக்க போற ஒரு காரியம் கிடையாது. ஒரு உறுப்புல ஒரு சரீரத்துக்குள்ள ஆட்டுக்குள்ள போயிடுச்சா அது நாட்கள் போக போக அது ஒரு நிச்சயமா அழிக்கதான் செய்யும். அது ஒரு வாட்டி நீங்க டேஸ்ட் பாத்தீங்கன்னா அடுத்த வாட்டி நீங்க செய்யணும் தான் தோணும். அதுக்குள்ள நீங்க இறங்கின பிற்பாடு வெளியே வர முடியாது. அது பிற்பாடு தேவ சமூகத்தை மறுப்பீங்க, ஆண்டவரை மறுப்பீங்க, எல்லாத்தையும் தோண்டி நீங்க வெளியே போயிடுவீங்க. உங்க வாழ்க்கை சீரழிந்த ஒரு வாழ்க்கை. நீ யாரோ நான் யாரோ அப்படி ஒரு வாழ்க்கைக்குள்ள போயிடாதீங்க. அடுத்தபடியா பார்க்கும்போது முக்கியமாக பையன்மா முக்கியமா புரிஞ்சுக்கோங்க, பிள்ளைகளை ஊக்கப்படுத்துங்க. ஏன்னா சர்ச்சில் ஒரு ஒர்க்குன்னு சொல்லும் போது ஊக்கப்படுத்துங்க. ஒரு ஆறுனா அந்த பிள்ளைகளை ஊக்கப்படுத்தி கொண்டு வாங்க. இதெல்லாம் ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு. நீங்க வளர்க்கிற பிள்ளைங்க இதை சிறு வயது தட்டி நீங்க தூக்கி கொண்டு போன மட்டுமே உங்க கால்கள் வர அந்த பிள்ளைங்களுக்குள்ள கொஞ்சம் ஒரு நாலேஜ் இருக்கு. எப்படியாக இது சபைக்கு நான் போகணும், ஒரு வேலை செய்யணும், அது ஒரு பிள்ளைங்களுக்கு ஆழமா பதிஞ்சிருக்கு. எதுவுமே விதைக்கிற அந்த பிள்ளைக்கு இது ஒரு ஃபார்மாலிட்டிக்காக மட்டும் அந்த ஒரு நாள் இன்ட்ரெஸ்ட் போட்டு நீங்க அனுப்பி விட்டீங்கன்னா அந்த பிள்ளைங்க இறுதி முழுத்த இங்கதான் இருக்கும். வெளியே அவுட் சைட் ஸ்கூல் காலேஜ் அதுக்குள்ள மட்டுமே வச்சுருப்பாங்க. சர்ச்சைகளாக அவங்க மைண்ட்ல இருக்கவே செய்யாது. நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கோங்க, ஆறுகளுக்கு பிள்ளைங்களை ஊக்கப்படுதுங்க. அதுக்கு மேல ஒருபடி நீங்களும் நல்ல ஊக்கமாக இருங்க. ஏனென்றால் ஆறுதல் பங்குவது ரொம்ப அவசியம். ஞாயிற்றுக்கிழமை நான் மட்டுமே எல்லாரும் சேர்ந்து பங்கு பெற்று ஆராய்ச்சிட்டு போறது இல்லை. ஆராதனை மற்ற நாம எல்லாமே ஒன்னா பங்கு போடணும், பிள்ளைகள் கூட கொண்டு வரணும். அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. கூடவே வீடுகளில் ஆராதனைகளை கண்டிப்பாவே பண்ணுங்க.
அது உண்டா? வீட்டுகள் ஆராதனைப்பட்டு கொள்ளுங்க. ஆனா உண்மையிலே சொல்றேன், ஆராதனைகள் ரொம்ப முக்கியம் கொடுங்க. ஏனென்றால் இனியுள்ள ஜெனரேஷன் அடுத்த கட்ட நீங்க உருவாக்கி கொள்ளுவாங்க. இந்த காலத்துல நாங்க 80 பேர் சபைக்கு வந்துருக்கோம்னா அடுத்த வருஷம் ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தா 80 150 மாறி இருக்கணும். நமக்கு 80 இன்னும் சரிவுடன் 70 60 நோக்கி தான் பின்னடைவாகவே இருக்கு. ஏன் அந்த பின்னடைவு? உங்களுடைய வளர்ப்பு சரியில்லாமே தான் அந்த பின்னடைவே. பிள்ளைக்கு விதவிதமான ஆடை உடுத்தி அழகு பார்க்க ஆசைப்படுறீங்க. பிள்ளை கேட்டு அவங்களை செய்யணும்னு விரும்புறீங்க. எதை செய்யணும்னு யோசிச்சீங்க. நீங்க ஆண்டோடைய நோவு ஆசீர்வாதம் கேட்குறீங்க. இல்ல எல்லாமே அந்த ஆண்டோட வந்து காரணம் பார்த்து கிடையாது. அநேக காரணம் நம்ம கேட்போம், அவர் சித்தத்துக்குடைய ஆசீர்வாதம் மட்டுமே எனக்கு லபிக்கப்படுறாரு அப்படின்னா இந்த பிள்ளைகளுடைய விருப்பம் எப்படிதான் இருக்குமா? உலகத்தை நோக்கி போகும்போது இடைப்படல் அதிகமாகும் போது அந்த பசங்கிட்ட ஒன்னா சேரும் போது அநேக காரணம் கேட்பாங்க. வீட்டுல வந்து அதுவும் பெண் பிள்ளைங்க அதிகமாக கேட்பாங்க. யோசிங்க, இந்த பிள்ளைகள் சூட்டபிள் ஆகுமா? ஃபியூச்சர் லைஃப் இந்த பிள்ளைகளால பாதிக்கப்படுமா? தயவு செஞ்சு யோசிக்கிறேன். ஏன்னால் ஒரு உலகத்தோடு முடிந்து போறதாலே இந்த வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை. அவங்க எல்லாருக்குமே தெரியும் பரலோகத்துல நம்ம எப்படி நம்ம போயிட்டு இருக்கிறோம். இப்போ பரலோகத்துல போகணும்னா உலகத்துல மற்றவங்களுக்காரையும் அதிக கட்டுப்பாடு இருந்தால் மட்டுமே தான் நம்ம அங்க போக முடியும். கேட்பாங்க, எனக்கு இதை வாங்கி கொடுப்பா, அதை வாங்கி கொடுப்பா, இதை வாங்கி கொடுப்பான்னு. அந்த பிள்ளைங்க தெரியும், என் அப்பா கிட்ட என்ன பலவீனம், நான் எப்படி கேட்டா அந்த அப்பா வாங்கி கொடுப்பாரு, எப்படி கேட்டா எங்க அம்மா வாங்கி கொடுக்கும் அந்த பிள்ளைங்களுக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. என் அம்மா வந்து கேட்பாங்க. அந்த இடத்துல அதிக நேரத்தில் நீங்க கேட்டு ஆடோட கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க. விதவிதமான ஆடைகள் உடுத்தும் போது அந்த பிள்ளைங்க அதை ஆசைப்படுறாங்க. நீங்க பார்த்துக்கோங்க, இந்த ஆடை உங்களுக்கு பேர் தெரியாது. பிறகு பேர் சொல்லும் போது இந்த பேரை மாசம் நீங்க கூட போயிடுவீங்க. ட்ரெஸ் பார்க்கும்போது தெரியாது, மாட்டிக்கிட்ட தெரியும் உங்களுக்கு கேவலமா இருக்கு. அந்த ஒரு நிலைமைக்கு நீங்க வழிவகுக்காதீங்க. இது எப்படிப்பட்ட ஆடை, இது உடுத்து வைக்கலாமா கேளுங்க. இல்ல நீங்க யோசிங்க. இல்ல மத்தவங்க இது எப்படி இப்படி இருக்குன்னு விசாரிங்க. ரொம்ப யோசிச்சு செலவு பண்ணுங்க, ஆசீர்வாதமா இருக்கும். சாப்பிட ஆகிட்டா தயவு தெய்வம் வாங்கிட்டாங்க. ஆனா அந்த பிள்ளைகளை கடினப்படுத்தாமலும் கடினமான கோபமாக யூஸ் பண்ணாமலும் இந்த காலகட்டத்தில் நீங்க வளர்த்து எப்படி வளர்ந்த அந்த பிள்ளை எப்படி என்னோட புத்திமந்த பிள்ளை ஏற்றுக்கொள்வான், எப்படி கொண்டு போனா எப்படி சில பேர் டோட்டலி அந்த பிள்ளை டைப் பண்ணிட்டே இருப்பான். அந்த டைப் பண்ணா அந்த பிள்ளை கண்டிப்பா உங்களுக்கு உண்மையாகவும் இருக்க போறதில்லை, கண்டிப்பா உங்களோட உச்சா இருக்க போறதில்லை. உங்களால அந்த பிள்ளை கொண்டு போக முடியாது, விட்டு பிடிக்கிறதா இருக்கும். தவறு பண்ணா உடனே கண்டிக்குள்ளாக இருக்கக்கூடாது. அந்த பிள்ளைங்க அட்வைஸ் பண்ணிக்கணும். ஏன்னா சின்ன வயசுல அநேக தவறு அந்த பிள்ளைய அண்டிக்கும். 4 இடம் போகும்போது 4 பேர் பார்க்கும்போது 4 விதமான கிரியை உண்டாக்கும் போது அந்த பிள்ளை அநேகமான தவறு மேற்கொள்ளும். நம்ம புரிஞ்சுக்கணும், என் பிள்ளை இந்த இடங்கள் பண்ணாதான் கேரக்டர் இப்படி இருக்கு, அவ நீங்க தட்டி கொடுக்குறே மக்கள் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லும் போது ஒரு நண்பனாக ஒரு தகப்பனாக நீங்க செயல்படுறீங்கன்னா அந்த பிள்ளை அநேக காரியங்கள் உங்கள்கிட்ட உண்மையா இருக்கும். சொல்லப்போனா டோட்டலி உங்கள்கிட்ட உண்மையா இருக்கும். நிறைய காரியங்கள் உண்மையா இருக்கும் போது அந்த பிள்ளை நீங்க அழகா கொண்டு போகலாம். தவறுகள் பண்ணும்போது அட்வைஸ் பண்ணி கொடுக்கணும், மக்கள் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதுக்குள்ள சில காரியங்கள் பழைய காலங்களில் சில காரியங்கள் எடுத்து போட்டு அதுக்கு எட்டு பக்கம் சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க அது ஞாபகமா இருப்பாங்க. எல்லாத்தையும் டைட்டாகவும் பிடிக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் போடக்கூடாது. ஒருவேளை பிள்ளைங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம், ஏன் பார்த்துட்டே இருக்காங்க, நீங்க வழியில பார்க்கலாம் அந்த பையன் உனக்கு ஜாலியா இருக்கான். அந்த பையன் தெரிஞ்சதுன்னா உலகத்துக்கு மட்டும்தான் அறிஞ்சிருப்பான். நம்ம அப்படி இல்லை, உலகம் சும்மா தான். அதுக்கு மேல பரலோகத்தோட அர்ஜுனால் தான் அந்த பிள்ளைங்க இப்படி இருக்கணும், நீங்களும் எப்படிப்பட்டவா இருக்கணுமா, கிறிஸ்துக்குள்ளாக ரட்சிக்கப்படலாக. எல்லாத்துக்குள்ள கடைசியா சொல்லிக்கிறேன், எல்லாருக்குள்ள ஒரு ஐக்கியம் இருக்கணும். ஐக்கியம் உண்டா? அந்த ஆண்டவரை எதிர்பார்க்கறதே அவரை எதிர்க்கலாம் வந்தாரு, நம்மை அவரோட ஐக்கியப்படுத்த முடியாது. இப்ப நமக்குள்ள ஒரு ஐக்கியம் இருந்தால் மட்டுமே நாம் அவரோட ஐக்கியப்பட முடியும். கிறிஸ்துவோட மட்டுமே ஐக்கியமா இருப்பேன்னா அது வாயோட சொல்லிக்கொள்வது. கிறிஸ்துவோட ஐக்கியமா இருக்கக்கூடியவங்க எப்படிதான் இருப்பாங்க? சபையோடு, சபைக்கு வரக்கூடிய எல்லாரோட ஐக்கியமா இருப்பாங்க. ஏனென்றால் ஆண்டவர் விரும்பக்கூடிய ஒரு அருமையான ஒரு அனுபவம் அதுதான் ஐக்கியம். ஒருவர் நேசிக்கக்கூடியவர்களாக கூடுதல் குரலை ஒன்று கொண்டு சொல்லி அதிலேயே பிரச்சனை முடிக்கவில்லை. ஒரு இடத்துல இஷ்யூக்கள் வரலாம், அதிலேயே பேசக்கூடியதாக இருக்கணும், அங்கேயும் முடிக்கிறதா இருக்கணும். நாள்பட அதை பேசக்கூடியதாக இருக்கக்கூடாது, போக போக அதே வச்சு செய்யக்கூடியதாக இருக்கக்கூடாது. அதை ஒவ்வொரு நாளும் பேசி குத்தி குத்தி பேசக்கூடியதாக இருக்கக்கூடாது. குடும்பம், அந்த குடும்பம் எப்படிதான் இருக்கணும்? ஒன்றாய். அன்னைக்கு யோசுவா சொன்னாரு, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை மட்டுமே சேவிப்போம். அந்த இடத்துல ஆண்டவர் எல்லாரும் யோசுவா மெயினா புள்ளியா வச்சு யூஸ் பண்றாரு. அந்த இடத்துல கரெக்டா ஒரு பயணம் பண்றாரு. இங்க பாருங்க, நான் மட்டும் கிடையாது, என்னுடைய குடும்பமா அவங்க சேர்ந்து அந்த ஆண்டவர் ஆராதிப்போம். அந்த நபருக்கு நல்லாவே தெரியும், நான் பரமக்காரனாக பரலோகம் போயிடுவேன், என் குடும்பம் போகணும்னா அவங்க அந்த கண்ட்ரோலுக்கு நான் கொண்டு வந்தா மட்டுமே. எத்தனை பேர் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? நாமளே அதுக்கு ஆயத்தமாக. இரண்டாவது, ஆண்டவர் எப்படிப்பட்ட குடும்பத்தை உருவாக்கி கொடுக்கிறார்?
அருமையான பிள்ளைங்களை கொடுக்கிறார். அந்த பிள்ளைகள் கொடுத்த பிறகு சில கடவுள் மேற்கொண்டுவர். இப்படி வளர்க்கிறோம் காரியங்கள் ஒன்று கஷ்டம் கொண்டுதான். இந்த காலகட்டங்கள் விபரீதமான ஒரு காலகட்டம். இந்த பிள்ளைகள் கொண்டு போன வழிகளை அன்னைக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். வேற ஜாகிரனா கவலை, இவனுக்கு ஆக மாட்டேன், வயசு 30+ போயிடுச்சேன்னு ஆயிடுச்சுன்னு கவலை. ஆனால் ஆண்டோட அந்த ஞானத்தை கேட்டு சம்பாதிக்கிறோம். ஆண்டவரே நான் குடும்பமா இருக்கிறேன், எனக்கு 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் கூட எனக்கு 5 பேர் ஒரு வீட்டில் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்க வீட்டில் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் உருவாக்கிட்டே இருக்கு, ஒரு விதமான சோதனைகள் தாக்கி கொண்டே இருக்கு. அப்ப முதல் கண்டுபிடிங்க, நான் முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்கும் ஒரு ஜெப வீரர்களாக இருக்கிறோமா? குடும்பமாக அந்த ஆண்டவரை ஆராதிக்கும் ஒரு திறமை, ஒரு தன்மை எங்களுக்குள் இருக்கிறதா? அது எதுவுமே இல்லையா? அதை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா தெய்வீக ஞானம் அந்த ஆண்டு அதிகமா கொடுப்பார். ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தாளம் உண்டு. சன்னியாசிகளாக இருக்கக்கூடியதான எங்களுக்கு ஒரு விதமான தாளம் இருக்கு. எப்படியாக ஆத்மாக்களை வேட்டையர், அதாவது ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை கூட சில தாளங்களை வச்சிருக்காரு. அந்த ஆணை எதிர்பார்க்க உங்களுக்கு கற்பனையாக 2 பிள்ளைகள் கொடுக்குறாங்கன்னா அந்த பிள்ளைங்க நீங்க எந்த பால் கொண்டு வரணும் அந்த ஆணை விரும்பக்கூடியவராக சாமுவேல் அவனுக்கு கொடுக்கவே இல்லை. அந்த அம்மா கேக்குது, எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை தாழ மாட்டதே, அந்த மகன் எப்படிப்பட்ட நான் உமக்கு நான் கொடுப்போம் அப்படின்னாங்க. எல்லாரும் பார்த்து சிரிச்சாங்க, நீ என்ன பிள்ளை இல்லாம இருக்கிறேன்னு சொல்லி நல்லா நக்கல் அடிச்சாங்க. இப்ப அந்த அம்மாவுக்கு அந்த கவலையை நம்ம அனுப்பிச்சிடும் ஆண்டவரே. அதுக்கு மேல கொடுத்த பிள்ளை ஆண் பிள்ளைதான் இருக்கணும் ஆண்டவரே. அதுக்கு மேல அந்த பிள்ளை நான் உமக்கு தான் கொடுப்பேன் ஆண்டவரே. சின்ன வார்த்தையை காப்பாற்ற பிரயாசப்பட்டாங்க, அதே வார்த்தையை அப்படியே காப்பாற்றினாங்க. பாருங்க, இப்ப நம்முடைய வாழ்க்கையை நல்லா புரிஞ்சுக்கணும். முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு 7-9 பாயிண்ட்ஸ். சந்தேகம் இல்லாத வாழ்க்கையை மூவ் பண்ண ஆரம்பிக்கணும். சந்தேகங்கிறத ஏன் வருது? அதை முறியடிக்கணும். பேசுறதுதான் இப்ப குடும்பங்கள் வாழ விரும்பாதீங்க, அப்படி ஒரு ஆசைப்படாதீங்க. குடும்பம் என்பது ஆயிடுச்சுன்னா கட்டுப்பாடு வாழும்போது பிள்ளைங்க உங்களை எல்லாமே வாட்ச் பண்ணும். எங்க அப்பா அம்மாவோட குணங்கள் குணாதிசயம் எப்படியா ஒவ்வொரு நாள் செயல்பாடு எப்படி எல்லாமே பார்ப்பாங்க. மாறி சண்டை போட்டீங்கன்னா அதே அந்த பிள்ளைங்க பார்த்துட்டு உங்களுக்கு சில காரியங்கள் உங்களுக்குள்ளே முடிச்சுட்டீங்கன்னா அந்த பிள்ளைங்க தெரியாம முடிச்சுட்டா நல்லா இருக்கும். சண்டை வளர்ந்த ஒரு வாழ்க்கை வாழலாம். ஏன் பிரச்சனை வரும் கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு நான் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், அந்த பேக்கெட் போட்டு ஓட்டை இல்லை, காசு போயிடுச்சு. ஏன் போயிடுச்சு? எனக்கு கை அதிகமாக வேகமா செலவு பண்ண ஒரு கையா இருக்கு. அப்ப கவனமா இருக்கணும். எனக்கு கடன்கள் இருக்கு, பாரங்களுக்கு சில லட்சங்கள் கடன்கள் இருக்கேன். நான் 1000 ரூபாய் 500 ரூபாய் 1500 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க இருந்தாலும் எனக்கு அந்த கடனையும் மாறல, சிறுத்தடிக்கு காசு அதிகமா செலவு பண்றேன். அப்ப அந்த மனைவிட்ட அப்படின்னு சொல்லி கொடுத்து பாருங்க, நிச்சயமாக பொறுப்பா இருப்பான். நீங்களும் பொறுப்பா இருக்கணும். எனக்கு யார் விசாரிச்சாலும் என் கடன்களோட பாருங்கள் நெருக்கப்படலாம் இருப்பீங்கன்னு சொல்லுவீங்க. ஏன் அந்த கடன்கள் பாருங்கள்? அப்படி நீங்க ஹாஸ்பிட்டல் போய் செலவு பண்ணிட்டீங்களா? கிடையாது. நோய்கள் வந்தோடனே ஹாஸ்பிட்டல் போனாதான் சில லட்சம் செலவு பண்ண வேண்டியதா இருக்கும், சில ஆயிரம் செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். அப்ப நம்ம அந்த ஒரு பெரிய பாரம் அகற்றப்பட்டுச்சு. இதற்கு பார்ப்பது உண்மை தூய்மை வெளியில குடும்ப வாழ்க்கை ஜனங்களோட வாழ்க்கையில சின்ன காய்ச்சல் வந்து எடுத்து போவாங்க, சின்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, 1000 டெஸ்ட் எடுப்பாங்க. அந்த டெஸ்ட்டுக்கே ஒரு சில 1000 போயிடும். அதை டைஃபாய்டு சொல்லுவாங்க, அப்படின்னா அதுக்கு அட்மிஷன் போடணும். அப்படி போயிடுச்சு 10,000 20,000 அசால்ட்டா போயிடுது. ஆனா தேவ சமூக நாட்டி வரும்போது வியாதி குணமாக்கப்படுற நம்பி விசுவாசித்திருக்கும் போது அப்படி ஒரு பெரிய பாவம் குணமாக்கி இல்லாமலும் இருக்கு. அப்போ நீங்க புரிஞ்சுக்கணும், ஏன் எந்தெந்த இடங்களை நாங்க தவறு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். கொடுக்கப்பட்ட பாயிண்ட்ஸ் கவனிங்க, எந்தெந்த பாயிண்ட்ஸ்ல கொடுதோ அதை கவனிச்சுக்கோங்க. தொடர்ந்து ஆண்டவரோட ஐக்கியப்படுங்க. குடும்ப வாழ்க்கையா ஆண்டவரோட ஐக்கியப்பட்டவர்களாக இருங்க. அதுக்கு மேல ஒன்றுக்கொண்டு ஒருவர்கள் பூர்ண ஐக்கியமா இருக்கு. ஏனென்றால் இங்கேயே ஐக்கிய குறை காண்பிச்சீங்கன்னா பரலோகத்துல யாருமே போய் சேர முடியாது. என்ன பரலோகமான எப்படிப்பட்டது? ஒரு கூடாரம், ஒரே கூடாரம், பெரிய பரலோக ராஜ்யம், எல்லாரும் ஒன்னா இருக்க ஒரு வாசஸ்தலம். இங்க ஐக்கிய குறைகளை காண்பீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவாரே, உங்கள் ஐக்கிய குறை உடையவர்களாக இருப்பீங்கன்னா நீங்க உங்களுக்கு பரலோகத்தை என்னால் சேர்த்துக்க முடியாது. அன்புகளா ஒன்னா ஒரிஜினலா கொடுங்க. ஒரு குடும்பத்திலேயும் சரி, சபைக்கு வரக்கூடாலும் சரி, முகஸ்துதி பண்ணாதீங்க. அது வெளி மக்கள் காண்பிப்பாங்க, வெளி உலகாக முகஸ்துதி காண்பிக்கும். அன்பு என்பதை வேத வசனத்தின் மூலமாக கொடுக்க ஆரம்பிங்க. இரண்டாவது, அன்பை கொண்டு உபயோகிச்சு தாராளம் உண்டு, ஏராளம் உண்டு. ஆனா அந்த அன்பின் அடிப்படையில் நம்ம அந்த அன்பை கொண்டக்கூடியதாக இருக்கிறோமா? கிடையாது. யாருக்கோ கொண்டு அன்பு கொடுக்கிறவர்களாக இருக்கும் பாருங்க. தேவையில்லாத மனுஷனுக்கு கொண்டு அன்பு கொடுவோம், தேவையில்லாத மக்கள் மட்டும் கொண்டு அன்பு கொடுப்போம். எங்கு அன்பை கொடுக்க வேண்டுமோ அங்கே போட்டு விடக்கூடியவங்க. அதனாலே சமாதானம். வீட்டுக்குள் வந்தாலும் சமாதானம் இல்லை, வெளியே போனாலும் சமாதானம் இல்லை. அதனாலே உலகத்தோட சில காரணத்தை தேடக்கூடியவர்களாக ஆண்டவர் விரும்பவே பாருங்க. அன்பு என்பது என்ன? அன்பை முதல் என்ன கண்டுபிடிங்க. ஆவிக்குரிய அன்புடையவர்களாக மாற்றப்படும். உலகப்பொருள் அன்புனா ஒரு ஆளு முகத்தை பார்த்து சிரிச்சீங்கன்னா அது அன்பு மாதிரி தான் இருக்கும். அடுத்த நிமிஷம் அவையோ போயான்னு சொல்லுவாங்க பாருங்க, அது அன்பு, அதுதான் முக்கியம். அதை நீங்க காமிக்காதீங்க.
ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அன்பு அது தெய்வீக அன்பு. அவர் காண்பிச்சது பாருங்க, ஏழைகளை பார்த்தாரு, கஷ்டப்படணும் பார்த்தாரு, போய் அன்பு கொடுத்தாரு. அந்த அன்பு கொடுத்த பிற்பாடு அந்த மனுஷனோட அடிமையா மாற்றப்பட்ட பாருங்க. இன்னைக்கு நம்மளே உண்மையான ஒரு அன்பை மனைவி புருஷன் பிள்ளைகள் கொடுக்கிறோமா? சபையா நம்ம சபையா ஒன்றாய் ஆரோக்கியம் நமக்குள்ள மாறி மாறி அன்பை கொடுக்கிறோமா? பார்த்தனே நேற்றுக்கிறோமா? எப்படி தூரம் கூட சாமி கொஞ்சம் பேர் இருப்பீங்க, கொஞ்சம் பேருக்கு ஒரு கூட்டமா இருக்க மாட்டீங்க. இன்னைக்கு பார்க்கல, ஆனா ஒரு கூட்டமா இருந்து பழகி பாருங்க, பார்க்கவே நல்லா இருக்கும். அது ஆரம்பிக்க ஒரு மகத்தா இருக்கும். உங்களுக்குள்ள ஐக்கியம் இருக்கு என்பதை உங்களோட கண்களால் பார்க்கும்போது உணர முடியும். இதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? யாருக்கு பகை இருக்க வரைக்கும் கண்டுபிடிக்க முடியும். கொஞ்சம் பேர் அந்த முக்கில் இருப்பாங்க, கொஞ்சம் பேர் இங்கே இருப்பாங்க, முட்டை போட முடியும். ஆமிச்சிலும் படவளக்கு வருஷம் நீங்க அப்படி போயிடுவீங்க. எவ்வளவு தூரம் உங்களை அன்பை கொடுப்பீங்க? ஆண்டவர் இப்படியே நமக்கு அன்பை கற்றுக் கொடுத்தார். ஆவிக்குரிய அன்பு வந்து எப்படிப்பட்டது? குடும்ப வாழ்க்கைக்கு அந்த அன்பை எப்படி செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. மனைவி யதார்த்தமாக நேசிக்கணும், நிறைய நேரம் சொல்லி கொடுத்துருக்காரு. சபைக்கு வரவனுக்கு யதார்த்தமாக அன்னைக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. ஆனால் எதையுமே நம்ம ஆழமா ஒரு பெரிதா எடுத்துக்கவே மாட்டோம். அது கேட்டு சாய்ச்சி பொழிச்சு போன சாம்பார் சொல்ல மாதிரி ஆயிடுச்சு. தயவு செஞ்சு அப்படி இருக்காதீங்க. ஒருவருக்கு ஒரு பூர்ண ஐக்கியமா இருங்க. பிள்ளைகளை நல்லதொரு பாதை நடத்துங்க. அடுத்த தலைமுறை உருவாக்குங்க. அடுத்த தலைமுறைக்கு எப்படிதான் இருக்கணும்னா கேட்டுக்கிட்ட சந்ததியாக இருக்கக்கூடாது. இந்த பிள்ளைகளுக்கு இங்க இருக்காங்க, சின்ன பசங்க இருக்காங்க, பெண்கள் பக்கம் நிறைய பேர் உண்டு, ஆண்கள் பக்கம் உண்டு. அவங்களை நான் அழகாக வளர்த்தெடுங்க. இரண்டாவது ஆண்டவர் கேள்வி கேட்பார். நோவாட வாழ்க்கையில நோவா அதிகமாக பிரயாசப்பட்டார். தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற முடியாது. தனக்கு ஆண்டு கொடுத்த 3 மகன்களை காப்பாற்ற முடியாது. 3 மகன்கள் கல்யாணம் பண்ணிக்க போற அந்த பொண்ணுகளை காப்பாற்ற முடியாது. கடினமாக பிரயாசப்பட்டாரு. அந்த பிரயாசம் அந்த வாழ்க்கை பற்றிச்சு. உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த பிரயாசம் இருக்கிறதா? மனைவி சுவாசியா இருக்கலாம், சுவாசிக்கலாம இருக்கலாம், இந்த புருஷன் விசுவாசிக்கலாம், மனைவி விசுவாசிக்காம இருக்கலாம். ஆனால் எவ்வளவு பிரயாசப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். நிச்சயமா ஆண்டவர் கேட்கிறோம். குடும்பத்தை சொல்லிக் கொள்ளும் போதே 5 மும்பஸ்துக்காக நாங்கள் 5 மும்பஸ்தையும் பரவாயில்லை தகுதிப்படுத்தி தான் ஆகணும். அன்னைக்கு 8 பேர் தகுதிப்படுத்தப்பட்டாங்க நோவாடி குடும்பத்தார். லோத்துடைய குடும்பத்துல 4 பேர் 3 பேர் தகுதிப்படுத்தப்பட்டாங்க, ஒருவருக்கு ஈடுபட்டாங்க. மனைவி குறித்தான சிந்தனை அச்சம் கொண்டு அல்ல. நீங்க உங்க வாழ்க்கை கண்டுபிடிங்க. மனைவி மீதான அந்த வாழ்க்கை பிரியம் கிறிஸ்தவ பாதை சரியாக இயக்கக்கூடியதாக இருக்கிறோமோ? உண்மையான அன்பு கொடுங்க. நீங்க அன்பைங்கிறத ஒன்று ஆழமாக சரியான அழுத்தத்துக்கு கொடுத்தீங்கன்னா சகல கண்ணால அடங்கி வந்துடும். சந்திக்கப்பட வேண்டிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை மூவ் பண்ணாதீங்க. கிறிஸ்துக்குள்ளவர்களாக இருங்க. சபையில் ஐக்கியவர்களாக இருங்க. கூடுதல் குறைகளை அறிவிச்சு அதை வேறி பிடிங்க இருந்தவர்களாக தொடர்ந்து வாழ்க்கை ரன் பண்ணுங்க. கர்த்தர் தாங்கள் யாரையும் உலகில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். யார் மாண்டவரை துதிப்போம். ஆண்டவரே துதிக்கிறோம். இயேசுவே துதிக்கிறோம். பிதாவே துதிக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த சபையில என்னென்ன காரியங்கள் செய்தா நல்லா இருக்கும்? அடுத்த காரியங்கள் நீங்க சொல்லுங்க. இப்படி செய்யலாம். சின்ன பிள்ளைங்கள காரியம், இல்லை சண்டே கிளாஸ் காரியம், எப்படிப்பட்டதான குடும்பங்களோட காரியங்களை பற்றி நீங்க எப்ப சொல்லுது உங்களுக்கு ஆமையா? சரி, எல்லா வீட்டு ஆராதனை உண்டா? வீட்டு ஆராதனை பண்றீங்களா? சேர்ந்து சாப்பிடுவீங்களா எல்லாரும்? சரி, எத்தனை பேர் பிள்ளைங்களை வீட்டுல ஜோம் பண்ணுவீங்க? பாருங்க, நம்ம சபையை சொல்லும் பொழுது நம்ம எப்படி இருக்கணும்னா சபை கத்தோடைய நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லா இடங்கள்லயும் நம்ம பார்க்கலாம் ஒரு காரியம் என்னன்னா சபை யாருடையது யாருக்குமே தெரியாது. சபை கத்தோடையது. சபை கத்தோடைய சரீரம். சபையிலே கத்தர் வீற்றிருக்கிறார். ஒரு மனுஷன் ஆலயத்துக்கு வரான்னா அதுக்கு நோக்கி என்ன எடுக்கணும்னா கத்தரை நோக்கி பார்ப்பது, கத்தரை நோக்கி வேண்டுதல் செய்வது. இந்த உலகத்தை விட்டு கடந்து சொல்லும் போது பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். பாவத்துக்கு விடுதலையாக்கப்பட்டு தான் அவங்க போக முடியும். அப்ப தேவ சமூகத்திலிருந்து கண்ணீர் விட்டு அழுது புலம்பி அவரை பிரியப்படுத்துவதற்கு தான் ஆலயத்துக்கு வருகிறார். சரியா? இது அநேக லட்சனுடைய வாழ்க்கையில என்னன்னா அனைவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது சபை யாருடையது, எதுக்காக சபைக்கு வாரங்கள் விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. சபையை விசாரிக்கும் போது சபையில வெளிப்படுத்துறதான காரியங்கள் என்னன்னு சொன்னா சபையில் அநேகர் வாருவது குற்றம் பிடிக்கிறதுக்காக வருகிறார்கள், அநேகர் வருகிறது குறை சொல்வதற்காக வருகிறார்கள், அநேகர் மற்றவர்களை பார்க்கும்படியாக வருகிறார்கள். சபைக்கு வந்த கர்த்தரை மாத்திரம் பார்க்கும்படியாக வருகிறார்கள். தேவனுடைய ஆலயத்துக்கு வருவீர்கள் என்று சொன்னால் எதுக்காக மாத்திரம் வரணும்னா தேவனை நோக்கி பார்க்கும்படியாக மாத்திரம்தான் வரணும். அப்படி வந்தால் மாத்திரம்தான் நீங்கள் பிழைச்சிருக்க முடியும், இல்லைன்னா முடியாது. மனுஷனை பார்க்கலாம் என்று மனுஷனை பார்க்க முடியாத ஆலயத்துக்கு வந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பிழைப்பதே இருக்காது. உங்கள் ஜீவன்
பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேராது. கர்த்தருடைய ஆலயம் கர்த்தருடையது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருகிறவன் கர்த்தரை பார்க்கும்படியாய், கர்த்தரிடத்தில் பேசும்படியாய், கர்த்தரை துதிக்கும்படியாய், கர்த்தரை ஆராதிக்கும்படியாக மாத்திரம் ஆலயத்துக்கு வரணும். அவனுக்கு வேற எந்த நோக்கமும் இருக்கக்கூடாது. அதனால் யதார்த்தமாய் தேவனை தேடுகிற மனுஷனுக்கு அழகு. ஆண்டுடைய ஆலயம் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய். இரண்டாவது காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் நீங்க எதை செய்தாலும் அது யாருக்கு செய்தீர்கள்? கர்த்தருக்கு செய்தீர்கள். மனுஷனுக்கு அல்ல, மனுஷனை பிரியப்படுத்தும்படியாக அல்ல, அது தேவனுக்கு செய்வதான காரியம். இந்த அறிவு நிறைய பேருக்கு கிடையாது. இந்த அறிவு இல்லாததுனால அநேகர் என்ன செய்யறாங்கன்னா, நான் என்னதான் ஒரு வார்த்தையை நான் செய்யணும், நான் நடக்கணும், நான் பேசணும், நான் தான் இருக்கணும் சொல்லி நான் 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 என்று சொல்லி தன்னுடைய ஆத்மாவை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு மனுஷனும் சரி, உலகத்துல இருக்கிற மனுஷனை நான் கட்டின பாபிலோன் சொன்னவனுக்கு காரியம் உடைஞ்சு போச்சு. நான் கட்டின பாபிலோன் சொன்ன உலக பிரகாரம் மனுஷன் உலகத்தில் உள்ள காரியத்தை சொன்ன காரியத்துக்கு கர்த்தருடைய கோபம் வந்தா, தேவனுடைய ஆலயத்தில் வந்திருந்துட்டு ஒருத்தன் நான் காமிப்பானா, அவனை கர்த்தர் சும்மா விடுவாரான்னு கேட்டா, அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறனால பார்த்துட்டே இருக்காரு. அல்லது நான் சொல்லும் போது வாயிலையும் தலையை ஆட்டி கொடுத்துருக்கு. அது அநேகருக்கு தெரியல. வேதம் சொல்லுகிறது, நீ தேவாலயத்துக்கு போகும்போது நடையை காத்துக்கொள். நீ மனம் பதறி கூட தேவ சமுதிர ஒரு வார்த்தையை பேசாதேன்னு சொல்லியிருக்கு. அதனால நீ தேவ கோபத்தை வருவித்துக் கொள்வானேன்னு சொல்லி வேதம் சொல்லியிருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இந்த சத்தியம் எனக்கு தெரியுமா? இந்த சத்தியத்தை அறிந்து விட்டும் தேவ சமுதிரம் துணிகரமா நிற்போம்னு சொன்னாது எவ்வளவு பெரிய பாவம் நமக்கு தெரியுமா? அவர் எரிச்சல் உள்ள தேவன். அவர் எரிச்சல் உள்ள தேவன். இது இரண்டாவது புரிஞ்சுக்கட்டு. சபை கர்த்தருடையது. சபைக்கு வருகிறவர்கள் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக, கர்த்தரை பார்க்கும்படியாக மாத்திரம் வரணும். பக்கத்துல சைட்ல இருக்கவங்களை பார்க்கும்படியாக அல்ல. இரண்டாவது காரியம் என்ன? தேவ சமூகத்தில் வரும்போது பயபக்தியோடு நடுக்கத்தோடு வரணும். தேவ சமூகத்தில் செய்கிற ஒவ்வொரு காரியம் அந்த மனுஷனுக்கு அல்ல, அது தேவனுக்கு செய்கிறதான காரியம் என்பதை உணர்வோடு வரணும். இல்லையா? ஆலயத்துல வருவீங்க, ஆராதிப்பீங்க, அந்த ஆராதனை கர்த்தர் அங்கீகரிக்கவே மாட்டார். ஆண்டவர் கேட்டாரு, 40 வருஷமா நீங்க எனக்கு ஆராதனை செய்றீங்கன்னு கேட்டாரு. யாரை பார்த்து? வனாந்திரத்துல சகல அற்புதம் அதிசயங்களை காமிச்சு வேற விடுத்து பிடித்தெடுத்து அழைத்து வந்ததான ஜனங்களை பார்த்து தான் கேட்டாரு, எனக்கா நீ ஆராதனை செய்த? எனக்கு ஒரு நோக்கியா சோமன்ன? நீ சுமந்த என்னையா சுமந்த? நீ விக்கிரங்களை சுமந்த, மேல இருக்கிற ரம்போன் நட்சத்திரத்தை சுமந்த. அதுக்கு தான் ஆராதனை. வான சேனைகளுக்கு ஆராதனை செய்ய அவனை ஒப்பு கொடுத்தேன்னு சொன்னாங்க. முருகத்தாங்க, சண்டை பிடிச்சாங்க, நாடு காட்டினாங்க, அழைச்சு வந்த தேவனை மறந்தாங்க. யாரை தேடி யார் அழைச்சு வந்தா, என்ன திட்டம், என்ன தீர்மானம், நான் என்ன செய்யணும், காலாளுக்கு நேர போகணும், அதுதான் திட்டமா தீர்மானம் தெரியாம, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாம நான் சொல்லி எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், நான் பிடிச்சேன் எப்படி செய்யணும், எடு 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 ஒவ்வொரு காலத்துக்கு போய் இருந்ததுனால கைவிடப்பட்டவர்களாய் தள்ளப்பட்டவர்களாய் அவருடைய ஆராதனை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை. வான சேனைகளை ஆராதிக்கும்படியாக விட்டு விட்டார்கள். வேதம் தெரிவிக்கிறது. அப்படின்னா ஒரு மனுஷன் ஏதோ எண்ணத்தோடு ஆலயத்துக்கு வருவானா, அவன் ஆராதிக்கிற ஆராதனை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டாரு. அது வேற யாரோ அதான் இருக்கு. புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா? அடுத்த காரியத்தை சரி. ரெண்டாவது, கர்த்தருடைய சபையில ஒவ்வொரு காரியங்களை செய்யறீங்க பார்த்தீங்களா? ஒவ்வொரு காரியத்துல சொன்னா, ஒரு டீச்சரா இருக்கும், ஒரு மைண்ட் செட் அப்டேட் பண்றதா இருக்கும், அல்லது தூக்குறது மறைக்கிறதா இருக்கலாம், அல்லது இந்த காரியங்கள் நடந்துக்கிற ஒரு காரியமா இருக்கலாம். இந்த எல்லா காரியத்தையும் நீங்க நினைச்சுக்கணும், அது கர்த்தருக்கு செய்கிற ஊழியம். கர்த்தருக்கு செய்கிற ஊழியம். அவன் தன்னை ஊழியக்காரமாக தான் நடந்துக்கணும். தாங்க உள்ளவனா, கீழ்படுத்துள்ளவனா, சமாதானம் உள்ளவனா, சமாதானம் பண்ணுகிறவனா இருக்கும். அப்படி பண்ணலையா ஒரு பிரோஜனமும் கிடையாது. இரண்டாவது புரிஞ்சுக்கணும், அந்த ஊழியத்துக்கு மாதிரி யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் என்ன செய்தார்னா, அவர் அற்புதம் செய்தார், அவர் அதிசயம் செய்தார் சொல்லல. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு சீசரை ஆயத்தப்படுத்தி அவர்களை முன்பதாக அழைத்து சொல்லி அற்புதங்கள் அதிசயங்கள் செய்யும்படியாக நடப்பித்தார்.
அப்படின்னா ஒவ்வொரு என்ன செய்யணும், தாங்கள் ஒவ்வொரு காரியங்களும் செய்யும் போது அடுத்து ஒரு ஆளை இன்னும் நிறுத்தி அந்த ஆளை செய்ய வச்சு பழக்கணும். இல்லையா இந்த உலகத்துல நீங்க ஒரு இடம் செய்யலாம், அதை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். அதை கணக்கு கேட்போம். காலத்துக்கு முன்னாடி அடுத்த சீசன்ல எங்கேன்னு கேட்பாரு. அடுத்த காலத்துல அடுத்த வாலிபர்கள் தலைவர்கள் அடுத்த தலைமுறைகள் எங்கேன்னு கர்த்தர் கணக்கு கேட்பார். அநேகருக்கு அது தெரியாத ஒரு காரியமா இருக்கு. புரிஞ்சுச்சு? அப்ப ஊழியம் செய்யணும்னா நீ செய், அடுத்தவனை செய்ய வைத்து அவனுடைய குறைகளை நீ நிறைவாயிரு. ஆண்டவர் அப்படிதான் செஞ்சார். என்னடா முடியலாம் சொல்லி சீசர் ஓட்டும் போது என்னடா அப்படி முடியல சொல்லி கொடுத்தாரு. இது உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி கண்ணி படிச்சாதான் இந்த பிசாசு போகும்னு சொல்லி கொடுத்தாரு. அடுத்து சொல்லி கொடுத்தாரு, இப்படி இருந்தா போதாது, ஆவி நிறைவை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவி பலத்தை பெற்றுக்கொள்ளும் போது சாட்சியா பூரணமா நிக்க முடியும் சொல்லி கொடுத்து காப்சூல்னு சொல்லி கொடுத்துட்டு போனார். இப்படி நான் ஒரு அடுத்த தலைமுறைகளை உருவாக்குறாரு. எத்தனை பேர் அப்படி உருவாக்கி வச்சிருக்கீங்க இங்க? சரியா? இன்னொரு விஷயத்தை பார்த்துடுங்க. எங்கே ஒருவன் உண்டு அவங்களதான் இங்க யார் உண்டு? கர்த்தருடைய ஆவியானவர் உண்டு. ஒருவனும் இல்லையா அங்க சபதம் இருக்கும். சபைக்குள்ள ஆவியானவர் இருக்க மாட்டார். எந்த விடுதலையும் பார்க்க முடியாது. எங்கே ஒருவன் உண்டோ அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் எங்க உண்டு அங்கே விடுதலை உண்டு. இல்லைன்னா இல்லை. ஒரு கதை இப்படி ஆச்சு. கேள்விப்பட்டு ஒரு சின்ன குட்டி கதை. எப்படி கேள்விப்பட்டா, ஒரு பொம்பளை ஆவிக்குரிய சபைக்கு போறதான ஒரு பொம்பளை ஒரு சபை நல்ல ஆராதிக்கிறதான ஆண்டவரோட கூட நல்ல ஐக்கியம் உள்ள பொம்பளை. இப்போ இன்னொரு இடத்துக்கு வீடு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. இப்போ அவங்க போயிட்டு இருந்ததான சபைக்கு போக முடியாது. இப்போ போக வேண்டிய சபை எங்கன்னா இன்னொரு சபையை தேடி வேண்டிய சூழ்நிலைக்கு வர தள்ளப்பட்டு, சரி இந்த பொம்பளை ஒவ்வொரு வாரமா தேடி தெரிஞ்சு அரைச்சி ஒரு ஆவிக்குரிய சபை எங்கேயாவது கிடைக்குமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொம்பளை அப்படியே சொல்லி ஊரெல்லாம் விசாரிச்சு வந்துச்சு. கடைசியில ஒரு ஆலயத்துக்கு போச்சு. அந்த ஆலயத்துக்குள்ள போயிருந்து ஆண்டவர் ஆவியோட ஆராதிக்க ஆரம்பிச்சு. அந்த பொம்பளை குறை சொல்லியே வெளியே தள்ளிட்டாங்க. அந்த பொம்பளை குற்றம் சொல்லி வெளியே தள்ளிட்டாங்க. இந்த பொம்பளைக்கு ஒரே சங்கடம், ஏன் என்ன குறை சொன்னாங்களே குற்றம் சொல்லி வெளியே தள்ளிட்டாங்கன்னா வெளியே வந்து முழங்காலிட்டு கண்ணீரோடு ஆண்டவர் நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சு, ஆண்டவரே இப்படி ஆலயத்துல என்ன குறை சொல்லி குற்றம் சொல்லி வெளியே தள்ளிட்டாங்களே, தள்ளி போட்டாங்களே சொல்லி புலம்ப ஆரம்பிச்சு. புலம்ப ஆரம்பிக்கும் போது ஆண்டவரிடந்து ஒரு பதில் வந்தது. அவங்க ஒன்றும் மட்டும் இல்லை, என்னையும் வெளியே தள்ளிட்டு, அவங்க ஒண்ணு மட்டும் இல்லை என்னையே உள்ள வச்சுக்கிற. அவன் ஒன்றை எப்படியா உள்ள வச்சிருப்பான்? எனக்கே உள்ள இடம் இல்லை, அவன் உனக்கு எப்படி இடம் இருக்கும்? ஆலயங்கள் எப்படிதான் மாறிட்டு இருக்கு. மாறி 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 குறை சொல்லி குற்றம் சொல்லி ஒவ்வொன்னாட்டு போய் அங்க ஆண்டவரும் இல்லை. முதல்ல யாரு போற ஆண்டவர் வேறுவர். அப்படி இருந்தும் ஒரு போதும் என்னைக்கு எருசலேம் தேவாலயத்தை விட்டு கர்த்தருடைய மகிமை போச்சோ அதுக்கு பிறகு அங்க போய் ஆராதிக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய மகிமை வெளிப்படவே செய்யும். என்னைக்கு எருசலேம் ஆலயத்தை விட்டு தேவாலயம் போனாரோ அங்க இது உடைச்சு போட்டாங்க, அதை இடிச்சு போட்டாங்க, அதை மிதிச்சு போட்டாங்க. அவர் இருந்த நாள் வரைக்கும் அநியாயமா ஆசாரியன் கூட பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியாது. மணியை கட்டி இடுப்புல கட்டியாக உள்ள வருவாங்க. பரிசுத்தம் இல்லைன்னா அவன் உள்ள போகும்போது செத்து போகிறான். மணி சவுண்டு கேட்கலன்னா அவங்களுக்கு தெரியும் ஆசாரியன் காலி. கயறு இடுப்புல இருக்கும், இழுப்பாங்க, அப்படியே ஆள் பண்ணுவாங்க. பழைய பாடும்போது வாசிச்சா தெரியும். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போனா அவ்வளவு பாவரிகளோட கண்ணீரோடு பலியிட்டு உள்ள போவாங்க. போகும்போது இடுப்புல எல்லாம் மணி கட்டி விடுறாங்க. எதுக்குன்னா அவன் உள்ள போகும்போது சவுண்டு கேட்கும். சவுண்டு கேட்பது வந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் பார்ப்பாங்க, இடுப்புல ஒரு கயிறு இருக்கும், இழுப்பாங்க. பரிசுத்தமா இருந்தா நிக்க முடியும். அதான் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள மகிமை. அந்த ஆலயத்துக்குள்ள போய் தான் ஆவியானவர் போன அப்புறம் கர்த்தருடைய மகிமை எடுபட்ட போறாங்க. யாரும் போய் ஆடுவோம், அவருக்கு போக முடியாது. அதுக்கு பின்ன அதை ஒன்றும் செய்ய முடியாது. அதே மாதிரி அந்த ஒரு விஷயத்தை இங்க புரிஞ்சுக்கணும். நாம் பரிசுத்தமான ஆலயமா இருக்கிறோம். இது கர்த்தருடைய ஆலயமா இருக்கிறது. நமக்கு ஒரு மரமாக இருந்தாதான் கர்த்தருடைய ஆவியானவர் கிரியேச்சுவார். அதிகம் இல்ல அவருடைய நாமத்தை நிமித்தம் கிரியேச்சுவார். ஒரு இடத்துல இப்படி சொன்னாரு, இது உங்களால இல்ல, என்னுடைய நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகக்கூடாதுன்னு நான் கிரியேச்சுவேன். அதை புரிஞ்சுக்கணும்.
புரியுதா? இப்ப அடுத்ததா ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். நம்முடைய வாழ்க்கை வேதம் சொல்றது புறம்பே இருக்கிறவர்கள் நம்மை குறித்து நற்சாட்சி சொல்லணும். வேதத்துல சொல்றது எத்தனை பேர் நற்சாட்சி சொல்லுவாங்க ஒரு காரியத்தை சொல்லுவோம் இருக்கீங்க இல்லையா? என்னை குறித்து இப்போ பொம்பளைங்கன்னா கல்யாணம் ஆனவங்க என்னை குறித்து என் கணவன் நற்சாட்சி சொல்லுவார். கல்யாண புருஷன்னா என் மனைவி என்னை குறித்து நற்சாட்சி சொல்லுவார். பிள்ளைங்க என் அம்மா அப்பா என்னை குறித்து நற்சாட்சி சொல்லுவார். இல்ல அப்படின்னா என்ன இடம் தெரியுமா? இந்த உலகத்துல நீங்க நற்சாட்சி எதிர்பார்க்கிற இடம் எப்படி தெரியுமா? கொஞ்ச நேரம் உங்களோட கூட இருக்கிற உங்கள் கணவன் மனைவி பிள்ளைங்க அவங்களே உங்களை நற்சாட்சி சொல்லாட்டு நற்சாட்சி அனுபவம் உங்கள்கிட்ட காணாட்டு பல காரியங்கள் அவங்களுக்கு தெரியாம மறைச்சு தான் செய்வியா? எல்லாம் ரேடியா செய்வீங்களா? வீட்டுல எல்லாம் கணவனுக்கு தெரிஞ்சு எல்லாம் செய்வீங்களா? எல்லாரும் பாவம் செய்து ஒளிச்சு தான் செய்வீங்க. ஒளிச்சு செய்யிட்டு நல்ல புள்ள மாதிரி நடிச்சு நடப்பீங்க. அப்படி நல்ல புள்ள மாதிரி நடிச்சு இடத்துலயே உங்களுக்கு நற்சாட்சி இல்லைன்னா இரவும் பகலும் எல்லா நேரங்களும் உங்களை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய கச்சலத்துல உங்களுக்கு எப்படி நற்சாட்சி இருக்கும்? நீங்க எப்படி பல்லவராஜ்யத்துக்கு போவீங்க? நல்ல நாடு நல்ல புள்ள மாதிரி நடிச்சுட்டு இருக்கீங்களே, அப்படிப்பட்ட உங்களுக்கு உங்க வீட்டுல உங்க பிள்ளைகிட்ட உங்க கணவன்ல மனைவிட்ட உங்க ஊர்ல உங்க பக்கத்து வீட்டுல சாட்சி அனுபவம் இல்லைன்னா இரவும் பகலும் எல்லா நேரங்களும் பேச்சு நடக்க சிந்தனை யோசனை எல்லாவற்றையும் அறிகிற தேவனுடைய கச்சல் வச்சு உங்களுக்கு எப்படி நற்சாட்சி உண்டாகும்? நான் பல்லவராஜ்யத்துக்கு போக முடியும்னு நினைக்கிறீங்களா? தப்ப முடியுமா? நிச்சயமா முடியாது. தேவன் அன்பாதவன் இருக்கிறார், அன்பில்லாதவன் தேவனை அறியாமல் சொல்லியிருக்கிறேன். அப்படி சொல்லிட்டு சொன்னாரு, நீ காண்கிற உன் சிநேகிதருக்கு சகோதரத்துக்கு நீ அன்பாக ஆகட்டா, காணாதவன் தேவனாய் கச்சலத்தில் எப்படி அன்பா இருப்பான் தேவன் கேட்டாரா இல்லையா? வாசிங்க 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தார் அவன் பொய்யன். நான் கண்ட சகோதரத்தில் அன்பு கூடாது இருக்கிறவன் தன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். இதுதான் தேவ கற்பனை, கட்டளை. இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சால் பரலோகராஜ்யம். இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சால் தான் பரலோகராஜ்யம். இல்லைன்னா பரலோகராஜ்யத்துக்கு தப்பவே முடியாது. நம்ம நினைச்சுக்கலாம் போயிடலாம், ஒவ்வொரு மனுஷன் தப்ப முடியாது. வீட்டிலேயே ஒரு இதுலன்னா தேவனத்துல சாட்சி இருக்குமா? நீங்க தான் உங்களை சோதிச்சு ஆனது. ரெண்டாவது காரியம் கேட்கட்டுமா? கர்த்தர் மெய்யான தேவன் தெரியுமா? கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் தெரியுமா? கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் தெரியும். கர்த்தராக இயேசு கிறிஸ்து இதோ சீக்கிரமா வரப்போகிறான்னு சொன்னாரு. வரப்போறாரு விஷயம் தெரியுமா? எத்தனை பேர் ஆயத்தப்படுறீங்க? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? எத்தனை பேர் பரலோகராஜ்யம் நிச்சயத்தோட வருவீங்க? சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? வேதம் போய் சொல்லாது. ஒண்ணு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம எப்படி தெரியுமா? மேலட்டமா படிச்சு மேக்கப் படிச்சுட்டு மேலட்டமா தெரிஞ்சா போதாது. உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்பட்டு பரிசுத்தமா இல்லைன்னா பரலோகராஜ்யத்துல போக முடியாது. தெரியுமா? பாவக்கரை நீங்க சுத்திகரிக்கப்படலைன்னா, பாவத்திலிருந்து பூர்ணமான விடுதலை பெற்றுக் கொள்ளலைன்னா பரலோகராஜ்யம் போக முடியாது. தெரியுமா? தெரியாதா? அடுத்த விடுதலை வாங்கி வச்சிருக்கீங்களா? தேவ கிருபையை சுதந்திரத்தை வச்சிருக்கீங்களா? ஆயத்தம் தானா? வேதம் சொன்னது மத்திய சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தை ஃபுல்லா வாசிச்சீங்கன்னா தெரியும். வருகையில எப்படி வருவார்னு சொல்லியிருக்கு. இப்படி வருகையில் அவர் வரப்போகிறவர் சொன்னார். யுத்தங்களை யுத்த செய்தி
கேட்பீங்கப்பா. கேட்கும் போது எச்சரிக்கையாக இருங்க. நான் வருவேன்னு சொன்னாரா? நடக்குதா? யுத்தம் கொள்ளை நோயெல்லாம் பார்க்குறீங்களா? வாசிக்கலாம் பாருங்க. மத்திய 24 அதிகாரம் 6 வசனத்தை வாசிங்க. யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாளர்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனால் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். அப்போ இதெல்லாம் கேட்குதா? கேட்கும்போது என்ன செய்யணும் தெரியுமா? எச்சரிக்கையா வெளிப்பாடு நம்முடைய ஆத்மாவை குறித்து எச்சரிக்கையா இருன்னு சொல்லியிருக்கா. எத்தனை பேர் அழுது பறந்து ஜெபம் பண்ணுவீங்க? உங்களுக்கு தெரியுமா இவையெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். என்ன வேதனை? உபத்திர காலத்துக்கு ஆரம்பம். உபத்திர காலத்துக்கு முன்னாடி ரகசிய வருகை இருக்கும் தெரியுமா? உபத்திர காலத்துக்கு முன்னாடி ரகசிய வருகை உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பரிசுத்தவான்களை கூட்டி சேர்க்கல நான் உன்னோடு வருவீர்களோ தெரியுமா? உபத்திரம் வரும். வரக்கு முன்ன அவருடைய பரிசுத்தவான்களை அவரோடு கூட கூட்டி சேர்ப்பார். இந்த யுத்த செய்திகளை கேட்கிற காலத்திற்கும் உபத்திர காலத்திற்கும் இடையில ரகசிய வருகை. ஆயத்தமா இருக்கீங்களா? உறங்கிட்டு எழுப்பி பாப்பிய பக்கத்துல இருக்க யாரையும் காணாது. சுத்தி தேடுவிய. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவிய. எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன்ல நிற்போம். எனக்கு எங்க வீட்டிலையும் காணல, எங்க தெருவிலையும் காணல, எங்க சர்ச்சிலையும் காணல, எங்க கூட படுத்திருந்தவரையும் காணல. ஏன் தெரியுமா? கர்த்தர் வருவார், எடுத்துக்கொண்டு போவார். கிழக்குல இருந்து மேற்குல மின்னல் தோன்றி போகிறது போல ஒரு நொடி பொழுது அவர் வந்துட்டு போவாரு. தேடுவார், அலறுவார், கண்ணீர் கதறுவார். வேதம் சொன்னது பொன்னையும் வெள்ளியும் வாரி வீதியில போடுவாங்களாம். ஏன் தெரியுமா? ஏன்? இனி ஒரு வாய்ப்பு இல்லை. எல்லாம் பொய்யாச்சும் தெரியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை எல்லாருக்கும் தெரியும். அப்ப தெரியும் உண்மையான தெய்வம் ஒருவர் உண்டு. அவர் வந்தாரு, போனாரு. இனி என் கேடு வந்தாச்சு. இனி இந்த பணத்தை கொண்டு கொண்டாடிட்டு ஒரு காரியம் இல்லை. நராக்கணம் வரும்போது கன்ஃபார்ம் ஆயிடும். எப்படி வாரி வீதியில போடலாமா? அதுக்கு ஆயத்தமா இருக்கீங்களா? இல்ல அவரோடு கூட போவதற்கு ஆயத்தமா இருக்கீங்களா? எப்படி ஐடியா? யாரெல்லாம் சோமனுடைய சோதனைக்கு பிரவேசிக்காமல் இருக்கும்படியா ஒரு மணி நேரமா விழுத்திருந்து சோமனு சொன்னார். தசம பாகம் கொடுத்தாலும் 24 மணிக்கூர்ல 2.5 மணிக்கூர் தேவ சமூகத்துல கொடுக்கணும். கொடுத்தியா? தேவனை உண்மையான தேவனை தெரியலையா? அவர் வரப்போகிறாரு தெரியலையா? பழச்சோடு நடுக்கத்தோடு தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்தாயா? தேவ வசனத்திற்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்தாயா? வேதம் வாசித்தாயா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மெய்யான தேவன் அறிந்தது நியாயத்தீர்ப்பு நாள் உண்டு என்பதை அறிவாயா? ஆயத்தப்பட்டிருக்கோமா? நல்லா டான்ஸ் ஆடிட்டே தெரியலாம். என் பிள்ளைகளை சோமனவை வேதம் வாசிக்கவை படிக்கவை ஆலோசனை ஓட்டுவான்னு சொன்னா எனக்கு பிள்ளைக்கு இன்னைக்குதான் டியூஷன், இன்னைக்குதான் படிப்பு காப்பாற்றுமா? பிள்ளைய ஒன்னை காப்பாற்றுமா? உன் குடும்பத்தை காப்பாற்றுமா? ஆட்சி மருந்தரம் தப்பு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீ அவருடைய ராஜ்யத்துக்கு பிள்ளையை ஆயத்தப்படுத்தணுமா? இல்ல உலகத்துல வாழ்வதற்கு பிள்ளையை ஆயத்தப்படுத்தணுமா? சொன்ன கஷ்டமாத்தான் இருக்கும். ஆண்டவர் சொன்னாரு, நீ எல்லாவற்றை விட்டு என்ன பின்பற்றுவா? அவன் பெரிய ஐஸ்வர்யம் எல்லாருக்கும் கஷ்டமாத்தான் இருந்துச்சு. இதெல்லாம் விட்டு ஆண்டவரை பின்பற்றணுமா? கொஞ்சம் கஷ்டமாத்தான் இருந்துச்சு. சொன்னார்கள் எல்லாவற்றையும் பின்பற்றி வாடா, உனக்கு நான் பரவராட்சியத்தை தரப்போறேன், தேவராட்சியத்துக்குள்ள கொண்டு சொன்னா அவனுக்கு இதெல்லாம் விட்டுட்டு வரமான கஷ்டமாத்தான் இருந்துச்சு. அப்படித்தான் உங்களுக்கு இருக்கும். அதுக்கு தான் இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறது பைபிள்ல. வசனம் வேதத்தில் சத்தியம் எழுதி வைக்க வேண்டிய இருக்கு. உங்களுக்கு அப்படித்தான் இருக்கும். பரவராட்சியத்துக்கு போன
ஸ்லோ பியான். யாரு போனது? என்னைக்கு போவீங்க? ரகசியம் வரைக்கும் போறவா? அவர் வந்துட்டு போன போறவா? எங்க போவீங்க? தப்பு நினைச்சீங்களா? இருங்க, வாசிக்குமா நம்ம லூக்கா 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நோவாவின் காலத்துக்கு நடந்தது போல நடக்கும். மனுஷகுமார நாட்களில் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தார்கள், பெண் கொண்டும் பெண் கொடுத்தார்கள். ஜலப்பிரவாகம் வந்து எல்லாரையும் அழித்து போடுறது வரைக்கும் ஒரு உணர்வும் இல்லை. அடுத்த வாசம். லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவே நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், சோதம் விட்டு லோத்து வெளியே வரும்போது வானத்திலிருந்து அக்கினி கந்தம் வந்து அழிச்சு போட்டுச்சு எல்லாரையும். அதே போலத்தான் மனுஷகுமாரன் வரும் நாளிலும் நடக்கும் வேதம் சொல்லி வச்சிருக்கு. சும்மா இல்லை. நீங்க கொள்ளுங்கள், குடியுங்கள், நடவுங்கள், நாட்டுங்கள், எதை வேண்டாலும் செய்யுங்கள். பரலோக ராஜ்யத்துக்கு போனா ஆயத்தமாயிரே, கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. அவங்கள அப்படித்தான் நோவா பார்க்கும்போது சரித்திரத்தில் 120 வருஷத்துக்கிட்ட பிரசங்கம் பண்ணியிருக்காரு. மழை வரப்போகுது, மழை வரப்போகுது, டான்ஸ் ஆடிட்டே தெரிஞ்சு இல்லையா? கடைசியில் என்னாச்சு தெரியுமா? மழை வந்தது, வாடிச்சு, கொண்டு வாடிச்சு, போச்சு. கீழ்படிந்ததால் 8 பேர் மாத்திரம் பிழைத்துக் கொண்டார்கள். சோதனை முறையில் அப்படித்தான். டான்ஸ் ஆடுங்க, ஆடிட்டே இருங்க, ஆடுங்க, ஆடுங்க, ஆடுங்க. நகைப்பாடு சிரிப்பா இருந்துச்சு. எச்சரிக்கையான 4 பேர் மாத்திரம். அதுல ஒரு ஆள் பின்னிட்டு பார்த்து போச்சு, தப்புனது 3 பேர். அதே போல நடக்கும். உங்க இஷ்டத்துக்கு எப்படியான நினைங்க, உங்க இஷ்டத்துக்கு எப்படியான போங்க, ஒரு குழப்பமும் இல்லை. ஆனால் எச்சரிக்கையா கீழ்ப்படிய ஆத்மாவை காத்து தருகிறவன் மாத்திரம் பரலோகத்துக்கு போவான். கர்த்தருக்கு நேரத்தை கொடுத்து, கர்த்தருக்கு இடத்தை கொடுத்து, தேவஸ்தலத்தில் அமர்ந்து பாவத்தை அறிக்கையிட்டு ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டதான பரிசுத்தமாய் வாழ்ந்ததான சினம் மாத்திரம் பரலோகத்தவரோடு கூட கொண்டு சேர்க்கப்படுவார்கள். மற்றவங்க எல்லாம் எப்படியா நீங்கிறது? ஒரு குழப்பம். பிள்ளைய ஜோமான வயதுல கஷ்டமா தான் இருக்கும். வீட்டில் ஆடுறத நடத்தினாங்கன்னா கஷ்டமா தான் இருக்கும். வீட்டில் சேர்ந்து ஆட நோக்கி கூப்பிடுறாங்கன்னா கஷ்டமா தான் இருக்கும். கஷ்டமா தான் இதெல்லாம் செய்யணுமா? வேண்டாம். சோதரம் நல்லதாக சோதரிக்கிறோம். நன்மைக்காக சோதரம், ஸ்நேகத்துக்காக சோதரம் நிலையாக இருக்கிறது. இதற்காக தாவியை சோதரிக்கிறோம். ஆசீர்வாதமான குடும்ப கொள்கையை இந்த பிறப்பு கிடைக்கிறவர்களும் வேறுபடுத்தி தந்ததற்காக சோதரிக்கிறோம். இந்த நாளிலும் கடந்து வந்து ஒட்டுப்படின எல்லாருக்கும் சோதரிக்கிறோம், ததிக்கிறோம், மேம்படுத்த மாட்டோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை நீர் கட்டளையிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் காணப்படுகிறதான எல்லா விதமான தோல்விகள், வீழ்ச்சிகள் எல்லாம் மாறி போகும்படியாக அனுகிரகம் செய்து தர வேண்டுமா நோக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா விதமான சாத்தானுடைய கட்டுகள், கர்த்தாவே, காவல்கள், சிறையிருப்புகள் எல்லாம் கர்த்தாவே மாறி போகும்படியாக நீர் அனுகிரகம் செய்து தர வேண்டுமா நோக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக வருடங்களாக கர்த்தாவே பிடிக்கப்பட்டு கொண்டிருக்கும் கர்த்த தரித்திரங்கள், எல்லா விதமான நெருக்கங்கள், போராட்டங்கள் எல்லாம் நீங்கி போகும்படியாக கர்த்தாவே வல்லமை அனுமதியை கிரியேச்சு தர வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றிற்குமாக கர்த்தாவே நம்முடைய ஜனங்கள் எல்லாரும் ஜெபத்திலேயும் கர்த்தாவே இந்த வேதத்தை தியானிக்கிறதிலேயும் ஆராதனையிலும் கர்த்தாவை பாடி துதிக்கிறதிலேயும் அந்த வல்லமை உண்டு என்பதை கர்த்தாவை கண்டுகொள்ளத்தக்கதாக நீர் அனுகிரகம் செய்து தர வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுயத்திலே, சுய பலத்தினாலே கர்த்தாவே, சுய பிரயாசங்களினாலே ஒன்றுமில்லை என்று கர்த்தாவுடைய பிள்ளைகள் எல்லாரும் அறிந்து உணர்ந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தாவே உம்மை துதிக்கிறதினாலே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறதினாலே, உம்மை மகிமைப்படுத்துகிறதினாலே, உம்மை பாடுகிறதினாலே, உம்மை வேதத்தை தியானிக்கிறதினாலே, உம்மை நோக்கி ஜெபிக்கிறதினாலே, ஆராதிக்கிறதினாலே கர்த்தாவே ஆசீர்வாதங்கள் உண்டு
என்பதை கர்த்தாவே எல்லாரும் புரிந்து கொள்ள கர்த்தாவே தம்முடைய வாழ்க்கையை இவைகளை அபியாசப்படுத்திக் கொள்ள நீர் அனுகிரகம் செய்தருள வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தாவே இயேசு உமக்காக கர்த்தாவே செலவழிக்க நீர் அனுகிரகம் செய்தருள வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எப்பொழுதும் இயேசுவே இயேசுவே என்று கூப்பிடும் அந்த தொனியானது இதயத்திற்குள்ளே எப்பொழுதும் தொனிக்கத்தக்கதாக நீர் அனுகிரகம் செய்ய வேண்டுமாக நோக்கி ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய குடும்பங்களாக, தெய்வபக்தியின் குடும்பங்களாக, ஆசீர்வதிக்கப்பட்ட ஆபிரகாமின் சந்ததியாராக, விசுவாச குடும்பங்களாக, வாக்குத்தத்த சந்ததிகளாக எல்லாரும் இந்த உலகத்தில் தழைத்தோங்க நீர் அனுகிரகம் செய்துள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக கர்த்தாவே வாலிபர்களுக்காக, சிறுபிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிறுபிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக நீர் கர்த்தாவே வாக்குத்தத்தங்களையும் உடைய அழைப்புகளையும் உடைய தீர்மானங்களையும் தெரிந்து கொள்வதையும் பிரித்தெடுத்ததையும் நீர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அவைகள் எல்லாவற்றிற்கும் ஆண்டவரே வாலிபர்கள் பிள்ளைகள் எல்லாரும் கீழ்ப்படிய தம்முடைய சத்தத்திற்கும் உடைய சித்தத்திற்கும் தம்முடைய செவியையும் தம்முடைய இருதயத்தை சாய்க்க நீர் அனுகிரகம் செய்துள்ள வேண்டுமாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களிலும் நீர் ராஜாவாக, நீர் தலைவராக, நீர் ஆளுகை செய்யும் பிரபுவாய் நீர் பெற்றிருந்து கிரியை செய்ய வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குறைவுகளை எல்லாவற்றையும் நீர் நிறைவாக்கி தர வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் மகிமை மணவாளனாக மத்திய ஆகாசத்தில் வெளிப்படுகிற பொழுது உம்மை தரிசிக்கத்தக்க ஏற்ற அனுபவத்தோடு எல்லாரும் காணப்பட நீர் அனுகிரகம் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபைக்காக வேண்டிக் கொள்கிறோம், உழைப்பிற்காக வேண்டிக் கொள்கிறோம், எல்லா காரியங்களுக்குமாக பாடுகளோடு பிரயாசங்களோடு காணப்படும் எங்கள் ஆத்மீக அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல சரீர சுகவீன ஆரோக்கியங்களை கண்டிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஊழியக்காரர்கள் ஒவ்வொருக்காக எனக்கு வேண்டிக் கொள்கிறோம். கிருபையினால் வரங்கள் நிறைக்கப்பட்டவர்களாக கர்த்தாவே ஆத்ம ஆதாயத்துக்கு எங்கள் ஒப்புக்கொடுக்க அனுகிரகம் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இன்னும் ஏராளமான ஊழியக்காரர்களை நீர் எழுப்பி வரமே அதிகாரமான கிரியைகளை நீர் நடப்பிக்க வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறோம். குறிப்பாக கர்த்தாவே கிளை சபையிலும் ஒரு பெரிய எழுப்புதல், ஒரு பெரிய மாற்றத்தை நீர் கட்டளையிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முடிந்த தன்னுடைய வீடுகளுக்கு புறப்பட்டு போவோம் பொழுது நீர் தமிழ்ந்து பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமாக நோக்கி ஜெபிக்கிறேன். ஒன்றாடுகாத்தபடி பாதுகாத்து செகண்ட்களை வைத்து எங்களை கர்த்தாவே விசேஷமாக வழி நடத்திய ஆசீர்வாதங்களினாலே நிறைத்தருளும் ஆண்டவரே. எல்லாரையும் ஆசீர்வதித்தருளும், காத்துள்ளும், கிருபைக்குள் மூடி மறைத்துக் கொள்ளும். கிருபையாயிரம், இரக்கமாயிரம், அன்பாயிரம், தயவாயிரம் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் சிவங்கேளும் எங்கள் அன்பு நிறைந்த பரமபிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சபையத்தோடு கூட இருப்பதாக.